ஒரு இறுதி எச்சரிக்கை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஃபைனல் வார்னிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று தினத்திலே நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அதிகாலையில் எழுந்து தேவனை துதித்து ஆராதித்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும், குறிப்பாக இந்த நம்முடைய தேசத்திலே, நம்முடைய இந்த பூமியிலே தேவன் வாக்கு பண்ணின அந்த வார்த்தையின் எழுப்புதல் வெளிப்படும்படியாக அதிகமாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் என்னை எரேமியா 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வைத்தார். அந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எரேமியாவை ஆண்டவர் யோசியாவின் நாட்களிலிருந்து இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, யூதா ஜனங்களை குறித்து மற்றும் புறஜாதிகளை குறித்து, எல்லாரையும் குறித்து நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ஒரு தோல் சுருளில் மறுபடியும் எழுதி அதை போய் ஜனங்களுக்கு தெரிவி. அது ஏன் தெரிவிக்க சொல்லு என்றால், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும், அது குறிப்பாக யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும், தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும், அவர்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்கை குறித்து ஒருவேளை அவர்கள் இப்படி கேட்பார்கள் என்று எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். எரேமியாவும் தன்னுடைய உதவியாளன் பாருக்கை வைத்து உடனே அதை எழுதி ஒரு உபவாச நாளிலே போய் ஜனங்களுக்கு அதை வாசித்து எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். அப்படி எரேமியா பாருக் என்ற தன்னுடைய உதவியாளன் என்று சொல்லும் பொழுது அந்த 7ஆவது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார், ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள், கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னார். நன்கு கவனியுங்கள். இந்த வேத பகுதியை ஆண்டவர் என்னை வாசிக்க வைத்த பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்னார், இதே காரியத்தை நீ செய்ய வேண்டும். இதுவரை நான் உனக்கு சொல்லிய, குறிப்பாக உலகமெங்கும் இருக்கிற சபைகளை குறித்து, ஊழியர்களை குறித்து மற்றும் தேசங்களை குறித்து, இது நிமித்தம் என்னெல்லாம் செய்ய போகிறேன் என்று நான் சொன்னேனோ அந்த காரியத்தை எல்லாம் மறுபடியும் நீ சொல்லி ஒரு இறுதி எச்சரிக்கை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். ஃபைனல் வார்னிங் எல்லாருக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி, அதன் பிறகு சொன்னார், ஒருவேளை நான் அவர்களுக்கு செய்கிற தீங்கை செய்யாதபடிக்கு, அவர்கள் மேல் நான் செய்ய போகிறேன் என்று சொன்ன அந்த கோவாக்கினையை வெளிப்படுத்தாதபடிக்கு அவர்கள் மனம் திரும்புவார்கள், எனக்கு முன்பதாக பணிந்து தங்களுடைய வழிகளை செவைப்படுத்துவார்கள், இப்படி அவர்கள் மனம் திரும்பும்படியாக, நான் அவர்களை மன்னிக்கும்படியாக, நான் அவர்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற தீங்கை செய்யாதபடிக்கு இந்த காரியத்தை சொல் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆகவே இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், ஊழியர்களுக்கும், எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் இந்த இறுதி எச்சரிக்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். நான் பிசினஸ் செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் செய்து கொண்டிருந்த பிசினஸையும் ஊழியத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த கடைசி கால ஊழியத்திற்காக நான் உன்னை வேறுபடுகிறேன், ஆகவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வா என்று சொல்லி 2011ஆம் ஆண்டு கர்த்தர் என்னை அழைத்தார். அப்படியே நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் காண்பித்த இடத்துக்கு ஒரு 3 வருடங்கள் நான் குடும்பமாக தனித்து போயிருந்தேன். அந்த நாட்களில் தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே இந்த பூமியிலே தன்னுடைய கிரியை வெளிப்படுத்துவதற்காக செய்ய போகிற காரியம் என்ன என்பதை சொல்லி, ஆனால் இந்த நாளிலே அவருடைய சபை எப்படி இருக்கிறது, அவருடைய ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் குறித்து எனக்கு திட்டமாக பேச ஆரம்பித்தார். நானும் இதுவரை ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில, ஓட்டத்தை, ஊழியத்துல என்னென்ன தவறுகள்லாம் இருக்கிறது, அது எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், எதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துற காரியங்கள் என்று கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி, முதலாவது என்னை அவர் என் வழிகளை சரிப்படுத்தினார். அதன் பிறகு அநேக திருச்சபைகளுக்குள்ளே என்னை கர்த்தர் கொண்டு போனார். அப்படி கொண்டு போய் கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தர் எதை வெறுக்கிறார், கர்த்தர் எதை நேசிக்கிறார் என்று சொல்லி எச்சரிக்கை வைத்து, இனி அவர் என்ன செய்ய போகிறார் என்று எல்லாவற்றையும் அறிவிக்கும்படியாய் சொன்னார். ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே இந்த பூமிக்கென்று வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை இந்த வார்த்தையின் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு பெயர் இப்படியாய் சொன்னார், வார்த்தையின் எழுப்புதல். அது இந்தியாவிலிருந்து தான் பூமி முழுவதையும் அது பற்றி எரிய போகிறது, அசைக்க போகிறது என்று கர்த்தர் தீர்க்கமாக அதை சொன்னார். ஆனால் அந்த எழுப்புதல் எங்கிருந்து வெளிப்படும் என்றால் சபையிலிருந்து தான் வெளிப்படும். ஆனால் சபையோ தேவன் எதிர்பார்க்கிற விதமாக
அவர் பயன்படுத்துவதற்கு ஏதுவான பாத்திரமாக அது இல்லாதிருக்கிறபடினாலே நான் சபைகளை, ஊழியர்களை நான் சுத்திகரிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த சுத்திகரிப்பு 2 விதமாக காணப்படும் என்று சொன்னார். எப்பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராஜா எப்படியோ மக்களும் அப்படியே. நன்கு கவனிங்க, மனிதர்களாகிய நம்முடைய கரத்தில கர்த்தர் இந்த பூமியை அதை பண்படுத்தவும் காக்கவும் கொடுத்தார். மனிதன் பாவம் செய்து தேவனுடைய கிருபை இழந்த பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு பாவத்திலிருந்து மனிதனை மறுபடியும் தூக்கி எடுத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்தவும், பிறகு முழு உலகத்தையும் பண்படுத்தவும் அவன் விழுந்த அந்த நிலைமையிலே மறுபடியும் தூக்கி வைத்தார். எப்படி தூக்கி வைத்தார் என்றால், இந்த பூமிக்கு ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. சபை அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது, ஊழியர்கள் அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டார். ஆனால் ஒரு ராஜா தவறு செய்யும் பொழுது அவர் கீழே இருக்கிற ஜனங்கள், அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படி பாதிக்கப்படுவார்களோ அப்படியே ராஜாக்களா ஏற்படுத்தப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகி பாவம் செய்த பொழுது பூமி முழுவதும் பாதிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்திலே அநேக ஆபத்துகள், சிறையிருப்புகள், நஷ்டங்கள், தீமைகள் வந்ததனுடைய காரணம் அந்த ராஜாக்கள் செய்த தவறு நிமித்தம். ஆகாப் என்ற ராஜா, இஸ்ரவேல் ராஜா, எசபேல் என்ற விக்கிரக ஆராதனை செய்கிற பாகாலின் மனைவியாக தன்னை ஒப்பு கொடுத்திருந்த எசபேலை தன்னுடைய மனைவியாய் திருமணம் செய்து கொண்டு, அதனால என்ன நேரிட்டது? அவள் வந்து தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசி எல்லாம் கொன்று தேசத்திலே அநியாயமாய் மற்றவருடைய நிலங்களை, மற்றவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அதை ராஜாவுக்கு சொந்தமாக்கி, இதெல்லாம் ராஜா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான், கை கட்டி சும்மா இருந்தான், அதை என்ஜாய் பண்ணிட்டு. தேசத்திலே அநியாயமா ரத்தம் சிந்தி கர்த்தருக்கு விரோதமாக அநியாயமான காரியங்கள் நடந்தது. அது நிமித்தம் இஸ்ரவேல் தேசம் ஒன்றுமில்லாமல் போனது. பின்னாட்களில அதன் பிறகு மனாசே என்ற யூதா ராஜா, அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள விக்கிரகங்களை கொண்டு வந்தான். அதன் பிறகு வந்த ஒரு ராஜா, யோசியா என்ற ராஜா, நீதியாய் ஆளுகை செய்தும் கர்த்தர் இந்த மனாசே ராஜா செய்த பாவத்தின் நிமித்தம் யூதா தேசத்தை நியாயத்தீர்ப்புக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த ராஜாக்கள் செய்த தவறு நிமித்தம் சிறுவரிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வாலிபர்கள் எல்லாரும் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள்? அவருடைய தேசம் தீக்கிரையாக்கப்பட்டு தேவாலயம் முதற்கொண்டு எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டது. அதன் பிறகு பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார். எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லப்பட்டபடியே எல்லாம் நடந்தது. இந்த ராஜாக்கள் செய்த தவறு நிமித்தம் தேசத்தின் குடிகள் பாதிக்கப்பட்டார். அதுபோல இந்த பூமியை பண்படுத்தி காப்பதற்காக தேவன் ஏற்படுத்தின ராஜாக்கள், ஆசாரியர்களான இன்றைய கிறிஸ்தவர்கள் நமது பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் பூமி பலவித தீமைக்குள்ளாய் இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தான் சொன்னார். இன்றைய சபையை கர்த்தர் யாருக்கு அடையாளமாய் சொன்னார் என்றால், யோனா தீர்க்கதரிசிக்கு அடையாளமாய் சொன்னார். யோனா என்ன செய்தான்? தேவன் எதை சொன்னாரோ அதை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, கர்த்தரை விட்டு, அவருடைய சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாமல் விலகி ஓடினான். ஆனா நம்ம ஆண்டவர் ஒருவன் விலகி ஓடுகிறான் என்றால், சரி போறான் அப்படின்னு விட்டு விட மாட்டேன். எந்த தகப்பனாவது தாயாவது தான் பிள்ளை கெட்டு போட்டுன்னு விடுவாங்களா? பொல்லாதவர்களை நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது நம்மை உண்டாக்கின பரமபிதா நம்மை சும்மா அப்படியே விட்டு விடுவாரா? யோனாவையும் அவர் விட்டு விடவே இல்லை. யோனாவை தனக்கு நேராய் திருப்பி தன்னுடைய சித்தத்தை செய்ய வைப்பதற்காக அவன் பிரயாணம் பண்ணின கப்பலை பாதிப்பு உண்டாகும்படி கடலை கொந்தளிப்பை, சூறாவளியை அனுப்பினார். அவன் நிமித்தம் கடலிலே பெரிய கொந்தளிப்பு வந்தது. அதனால் என்ன? இது அவனை மட்டும்தான் பாதித்ததா? இல்ல, அவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த அந்த கப்பலை, அதுல உள்ள ஒவ்வொருவரையும் பயங்கரமாக பாதித்தது. அதுல பிரயாணம் செய்தவங்க எல்லாரும் அவரவர் தங்களுக்கு தெரிஞ்ச கடவுளை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறான். ஆனா இவன் போய் சைலண்டா கீழே போய் தூங்கிட்டு இருக்கு. எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு தெரியும், நல்லா தெரியும், இது ஏன் நிமித்தம் தான் வந்ததுன்னு தெரியும். ஆனா அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆண்டவர் சபையை குறித்து சொன்னார், சபை இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. ஆனா அந்த சூறாவளி, அந்த பலத்த சேதம், ஜனங்கள் வியாபாரம் செய்வதற்காக கொண்டு சென்ற பொருட்கள் எல்லாவற்றையும் கடலில் தூக்கி எறிந்தார்கள். எல்லாருக்கும் பயங்கர நஷ்டம். யார் நிமித்தம்? யோனா நிமித்தம். இதுதான் திருச்சபைக்குள்ள நடக்க போகிறது.
திருச்சபையை நான் சுத்திகரிக்கிறதுக்கு, எனக்கு நேராய் திருப்புவதற்கு நான் காரியங்களை செய்ய போகிறேன். யோனா இன்னைக்கு இருக்கிற திருச்சபைக்கு அடையாளம். அப்ப ஒரு ராஜா நிமித்தம் எப்படி இஸ்ரவேல் தேசத்திலே, யூதா தேசத்திலே பயங்கரமான பாதிப்பு வந்ததோ, அதே போல ஒரு யோனா நிமித்தம் எப்படி அந்த கப்பலில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் சேதம் வந்ததோ, அதே போல இந்த பூமியிலே ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இருந்து ஜனத்திற்கும் தேவனுக்கும் நடுவே நின்று நீதியை வெளிப்படுத்த வேண்டியவர்கள், சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்கள், இந்த பூமியை பண்படுத்தி காக்க வேண்டியவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போனபடியினாலே நமது நிமித்தம் இந்த பூமிக்குள்ளே மிகப்பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கிறது. என்ன பாதிப்பு? ரோமர் 1 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அவர்கள் அநியாயத்தினால் அடக்கி வைத்தபடினாலே தேவன் இப்படிப்பட்ட பொல்லாப்புகளுக்கு, அசுத்தங்களுக்கு, இச்சை ரோகங்களுக்கு, இன்னைக்கு தேசங்கள்ல காணப்படுகிறதே தாறுமாறான வாழ்க்கை, ஜனங்களுக்குள்ள காணப்படுற அருவருப்பான வாழ்க்கை, வெளியே சொல்ல முடியாத கேவலமான காரியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், இச்சைகள், கொலைகள், வெறியங்கள், பகைகள், சண்டைகள், பல இவ்வளோ காரியங்கள், இது எல்லாம் கட்டுக்கடங்காம போயிருக்க. காரணம் என்னவென்றால், நாம் பல நேரங்கள் நினைக்கிறோம் அவர்களாம் ஆண்டவர் அறியல. இல்லை, அவர்கள் ஆண்டவரை அறிவதற்காகத்தான் தேவன் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார். தாவீது என்ற ஒரு ராஜா, அவன் கர்த்தருடைய வழியிலே நடந்த பொழுது அந்த தேசம் மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. எல்லா ஜனங்களும் அவன் வழியாக கர்த்தரை ஃபாலோ பண்ணான். எசேக்கியா என்ற ராஜாவின் நாட்களிலே, யோசபாத் என்ற ராஜாவின் நாட்களிலே, யோசியா என்ற ராஜாவின் நாட்களிலே ஜனங்கள் அந்த ராஜா கர்த்தருடைய வழியில் நடந்த பொழுது மற்ற எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க ஆரம்பித்தார்கள். அதனால இந்த தேசத்துல சுபிட்சம் காணப்பட்டது, ஆசீர்வாதம் காணப்பட்டது. அதை ஆண்டவர் அறிந்த ஜனமும் அறியாத ஜனமும் அவர்களும் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படுவார்கள். இதுதான் கர்த்தருடைய மகிமை. அப்ப சபை தேவன் எதிர்பார்க்கிற விதமாக, தேவன் சொன்ன விதமாக செயல்படாததுனாலே எப்படி யோனா விலகி ஓடினானோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தபடினாலே தேசத்திற்குள்ளே இப்படிப்பட்ட அருவருப்புகள், அசுத்தங்கள் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டது என்று பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியினாலே எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 34 மேய்ப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களை மேய்த்தார்கள். இது நிமித்தம் நான் மேய்ப்பர் தொழிலே அவர்கள் இராதபடிக்கு அவளை துரத்தி விடுவேன். காடுகளிலே, மேடுகளிலே, மலைகளிலே என் மந்தைகள், ஆடுகள் சிதறித் திரிகின்றன. அதை விசாரிக்கிறதுக்கு, காயப்பட்டதை குணமாக்குவதற்கு, அதை பேணுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆகவே நான் தாவீதை எழுப்புவேன். தாவீது என்றால் கர்த்தருடைய ஜனத்தை, மந்தையை உண்மையாய் மேய்க்கிறவர்களை நான் எழுப்புவேன், நானே வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் எனக்கு இதை சொன்னது மாத்திரமில்லாமல் அநேக சபைகளுக்கும் என்னை அனுப்பினார். அங்கு உள்ள சூழ்நிலைகளை பார்க்கும்படி வைத்தார். சில சபைகளிலே போய் இந்த சபை இப்படி இருக்கிறது, போய் எச்சரி என்று எச்சரிக்கையும் வைத்தார். ஒரு குறிப்பிட்ட சபையில இதே எசேக்கியேல் 34 வைத்து அந்த நாள் சர்ச் டே, அவர்கள் சர்ச் டே என்று சொல்லி மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கொடுப்பதற்காக எதிர்பார்த்து என்னை அழைத்தார்கள். ஆனால் கர்த்தர் எசேக்கியேல் 34 என்னை பேச வைத்தார். நான் மேய்ப்பர் தொழிலை விட்டு இராதபடிக்கு துரத்தி அடித்து இப்படி என் சபையை சுத்திகரிப்பேன். விசுவாசிகளுக்குள்ளே, மந்தைகளுக்குள்ளே இப்படி இருக்கிறது, ஒரு ஆடு இன்னொரு ஆடை போய் நசுக்கி கொண்டிருக்கிறது, அதை நான் விசாரிப்பேன். ஆண்டவர் இந்த சபைக்கு அனுப்பும் பொழுது இப்படி திருச்சபைகள், அநேக திருச்சபைகள் இப்படி இருக்கிறது. ஆனால் அந்த திருச்சபைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீ பார்க்கும்படிக்கு இந்த திருச்சபைகள் உன்னை அனுப்புகிறேன். நம்ம வீட்டுல ரைஸ் குக்கர்ல பண்றோம், அந்த நல்ல பானையில ரைஸ இது பண்ணுவாங்க. அப்படி ரைஸ் வெந்துருச்சாங்கிறதுக்கு வெந்து கொண்டிருக்கிற அந்த அரிசியிலிருந்து ஒரு பருக்கையை எடுத்து வாயில போட்டு பார்ப்பாங்க. அதை வச்சுதான் அரிசி வெந்துருச்சா இல்லையான்னு. அதுபோல ஏராளமான சபைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் என்னை அனுப்பாம ஒரு சபையை அடையாளமாக கர்த்தர் என்னை அனுப்பினார். நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிரசங்கிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவர்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை கவர் எல்லாம் கிழிந்திருந்தது. அது ஒரு பெரிய கவரா இருந்தது, இப்ப சின்ன காணிக்கையா அது மாறி இருக்கு. ரைட், ஓகே, இப்படிதான் நடக்கும் எனக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்லியிருந்தார். கரெக்டாக 1 வருடம் கழித்து அந்த சபையை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே நடந்தது. அந்த சபை இழுத்து மூடப்பட்ட, விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார். எப்படி யோனா தன்னுடைய சித்தத்தின்படி, தன்னுடைய இஷ்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்தானோ அதைத்தான் உலகமெங்கும் இருக்கிற அநேக மேய்ப்பர்கள், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன். எனக்கு யாரையும் குறை சொல்லணும், குற்றப்படுத்தணும் என்கிறது என்னுடைய வேலை அல்ல. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய வேலை. தேவன் அற்பமான சாதாரணமான மனிதர்களை பெரிய காரியங்களை செய்யறதுக்கு
அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதற்கு நானும் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அநேக சபைகள் பணத்தை சேமித்து வைத்திருக்கின்றன. ஆனா அவைகள் தேவனுடைய ராஜ்யத்துல செலவழிக்காமல் தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய ராஜ்யம் தங்களுடைய காரியம் வெளிப்படுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறார். சில சபைகளை ஆண்டவர் என்னை அனுப்பினார். அங்கு அந்த வேசித்தனம், அருவருப்பு, உலகம் அப்படியே சபைக்குள் நிரம்பி வழிகிறது. நாம் நினைக்கிறோம் உலகத்தில் உள்ள காரியங்கள் சபைக்குள்ள வந்திருக்குன்னு. ஆனா சபை எப்படி இருக்கோ அதை வச்சுதான் உலகம் மாறுது. நான் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் எனக்கு இந்த கடைசி நாட்களில் என்னை எழுப்பின பொழுது என்னுடைய வருகைக்கு என் ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். மணவாட்டியாய் சபையை மணவாளனாகிய என்னை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அநேக சுத்திகரிப்பின் வார்த்தைகளை, ஜனத்தை சுத்திகரிக்கிற, சபையை சுத்திகரிக்கிற வார்த்தைகளை எனக்கு கொடுத்து என்னை போதிக்க வைத்தார். இப்படி போதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ வேத வசனத்தை கடிந்து கண்டனம் பண்ணி என்ன பண்ணணும்? போதிக்கணும், புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அப்படியே கடிந்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க. இப்படி நான் செய்யும் பொழுது ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா, தங்களை சுற்றி இருக்கிற மற்ற காரியங்கள், இப்ப உங்க வீட்டுக்குள்ள இப்படி அசுத்தமா இருக்கு அப்படின்னா அதை சுத்திகரிச்சிருவாங்க. வெளியரங்கமான காரியத்தை சொன்னால் எளிதில் விட்டு விடுகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற பகை, விரோதம், கசப்பு, பெருமை, இச்சை, அருவருப்பு, இப்படி தனிப்பட்ட உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சொன்னால் அவர்கள் எல்லாருமே பாம்பை போல புஷ்ஷுன்னு சீறிக்கிட்டு எழும்புறத நான் பல சூழ்நிலையில் நான் பார்த்திருக்கிறேன். இப்படி நான் சுத்திகரிக்க, கர்த்தருடைய வழியில நடத்த, அந்த டிசிப்ளினுக்குள்ள ஒழுங்குக்குள்ள நடத்துவதற்கு கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்பட்டு செய்த பொழுது எனக்கு விரோதமா எழும்பி பலவித பொய்யான காரியங்களை, இயேசு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பொய்யான மொழிகளை உங்களை குறித்து உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள். இந்த காரியம் எனக்கும் நடக்க ஆரம்பித்தது. எப்படி என்னை அட்டாக் பண்ணாங்க? பர்சனல் அட்டாக். நான் பணத்தை ஏமாத்துருவேன், ஆண்டவர் சொல்லாதது ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி ஏமாத்துருவேன். இப்படி பல விதமான தீமையான மொழிகளை என்னை குறித்து வீச ஆரம்பித்தார். சொந்த குடும்பத்துக்குள்ளேயே என்னை குறித்து சொல்லி சொந்த குடும்பத்தின் வழியாகவும் எனக்கு விரோதமா எழும்பி செயல்பட ஆரம்பித்தார்கள். அதை வெளியே பாத்தியா, அவங்க சொந்த குடும்பத்திலே அவங்கள நம்ப மாட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்படி நான் ஏகப்பட்ட காரியத்தை நான் சொல்லலாம். சபைக்குள்ள நடக்கிற இதே விஷயங்கள் தான் இன்னைக்கு தேசத்தில் நடந்துட்டு இருக்கு. தேசத்தில் உண்மையை குறித்து பேசுகிறவன், நீதியை குறித்து பேசுகிறவன், அவனை பர்சனலா அட்டாக் பண்றான், அவனை கேவலப்படுத்துறான். பல விதத்துல இல்லாத காரியங்களை, அவன் சொல்லாத காரியங்களை சொன்னான் என்றும் செய்யாத காரியங்களை செய்தான் என்று அவன் ஏமாத்துறவன், இப்படிப்பட்டவன் தேச துரோகி என்று சொல்லி தேசத்துக்குள்ள இன்னைக்கு இவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. காரணம், என்னை போன்று கர்த்தருக்காய் உண்மையா நின்று கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை ஜனங்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்பும்படியாய் போதித்த ஒவ்வொருவருக்கும் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. இது எனக்கு மட்டும் இல்ல, அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்ப சபைக்குள்ள என்ன நடக்குதோ அதுதான் தேசத்துக்குள்ள நடக்குது. ஆண்டவர் இன்னும் சபைகளை குறித்து எனக்கு காண்பித்த பொழுது ஊழியர்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் விசுவாசிகள், அதுக்கப்புறம் துதி ஆராதனை குறித்து கர்த்தர் சொன்னார். துதி ஆராதனையில பிசாசுனுடைய காரியம் எவ்வளவு புகுந்திருக்கு. ஏறக்குறைய எனக்கு ஒரு 15 வருடங்களாக ஆண்டவர் இந்த நாள்ல இருக்கிற அநேக துதி ஆராதனை பாடல்களை நீ கேட்க கூடாது என்று தடுத்து விட்டார். எதையுமே நான் கேட்கறது, ஏன்னா அது என்னிடத்திலிருந்து வந்ததல்ல. அது சத்ருவினாலே தூண்டப்பட்டு உலக இசை, சினிமா இசைகள் இவைகள்லாம் புகுந்து இன்னைக்கு எப்படி சுகர் கோட்டட் பாய்சன் என்று சொல்லுவாங்களோ அது போன்று மேல இயேசுவின் நாமம், இயேசுவை பற்றி பாடுகிற பாடல், கிறிஸ்துவ பாடல் அப்படின்னு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே பிசாசுடைய கண்டென்ட், பிசாசுடைய மேட்டர். இப்படி சபைகளை குறித்து ஆண்டவர் ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டே இருந்தார். சபையில நடக்கிற அந்த பாஸ்டர் குடும்பத்தில் நடக்கிற திருமணங்கள், அந்த பிள்ளைகளுடைய ஆடை அலங்கரிப்புகள், இவைகள்லாம் பாருங்க, உலகம் தோத்து போகும். இப்படியாக உலகம் சபைக்குள்ள பர்த்டே செலிப்ரேஷன், அந்த செலிப்ரேஷன், இந்த செலிப்ரேஷன் எல்லாம் ஆண்டவரை சொன்னார். இவைகள்லாம் எனக்கு பிரியமில்லாதவைகள், நான் வெறுக்கிறவைகள். என்னை முக்கியப்படுத்தாமல் எல்லாவற்றையும் முக்கியப்படுத்துகிறார். ஒரு சமயம் ஒரு ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு அந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து வேதனையோடு இருந்தேன். அந்த நாள்ல அந்த ஆராதனையில நடந்த அந்த மெசேஜ்லாம் கேட்டு, என்ன ஆண்டவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த பாதியிலே அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்துட்டு வேதனையோடு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என் அருகே ஒருவர் வந்து நின்றார். மகனே, நீ இப்ப வெளியே நிக்கிறது மாதிரி நானும் வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் அவரை பார்க்கவில்லை, ஆனால் ஆண்டவர் என் பக்கத்தில் நிற்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, எப்பயோ இந்த சபையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க, நான் இந்த சபைக்குள்ளேயே இல்லை. அநேக சபைகளிலே ஆண்டவர் இல்லை. கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ளே பெயர் கிறிஸ்துவ குடும்பம், ஆனா அங்கு கிறிஸ்து இல்லை. மனைவிக்கு விரோதமாய் கணவன், கணவனுக்கு விரோதமாய் மனைவி, பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள் என்று துரோகம் பண்ணுகிற கூட்டம் ஏராளமாய் பெருகி இருக்கு. இப்படி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து முக்கியமானது என்னன்னா,
ஆண்டவர் சபையை சுத்திகரிக்கிறதுக்காக, பரிசுத்தமாக்குவதற்காக தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் பரிசுத்த நாளை, கர்த்தருடைய நாளை ஏற்படுத்தினதே என்ன நோக்கம் என்றால் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக. யாத்ரா புத்தகத்தில் ஆண்டவர் அதை தெளிவா எழுதியிருக்கிறார். ஓய்வு நாளை நான் உங்களுக்கு ஏன் கொடுத்தேன் என்றால், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு என்று தெள்ள தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆசாரியனுடைய வேலை பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை போதிக்கணும், நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை போதிக்கணும். ஆனால் நீங்களோ என்ன போதிக்கிறீங்க? சமாதானம், சமாதானம், சந்தோஷம், சந்தோஷம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்ற, நான் இவைகளை சொல்லவே. மாதம் ஒன்னானா ஒரு ஆசீர்வாத கூட்டம், வருஷம் ஒன்னாச்சுன்னா ஒரு ஆசீர்வாதம், டெய்லி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, ஜனத்தின் இச்சைக்கேற்ப ஜனத்தை உற்சாகப்படுத்துற காரியங்களையே பேசி பேசி ஆண்டவர் என்ன சொல்றாரா அதை சொல்லாம, ஆண்டவர் சொல்றதை சொன்னா என்ன நடக்கும்? சபையில ஆள் வராது. நாளுக்கு நாள் உங்க சபை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் ஒரு உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துறது தான் கர்த்தருடைய ஊழியருடைய வேலை. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது திரள் ஜனங்கள் அவர் செய்த அற்புதத்தை கண்டு, அதிசயத்தை கண்டு பின் வந்தார்கள். ஆனால் அவர் சத்தியத்தை பேச 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 அவரை பின்பற்றி வந்த கூட்டம், சீஷர்கள் கூட்டமும் அநேகர் பின்வாங்கி போனார். கடைசியில சிலுவையில ஒரே ஒரு நபர் மட்டும் பக்கத்துல நின்றுனான். இதுதான் இயேசுக்கே இந்த நிலைமை என்றால், அப்ப சத்தியத்தை உண்மையாய் போதிக்கிறவர்களுக்கும் இதே நிலைமை தான் இருக்கும். அப்ப எல்லாரும் நம்மளை விட்டு போறாங்களே, யாரும் போயிடக்கூடாதுன்னு மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக நாம் பேசணும் என்றால் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. பரலோக வாழ்க்கை தான் நிரந்தரமானது. உலக வாழ்க்கை வழியா நம்ம பிரயாணப்படுகிறோம், அவ்வளவுதான். பரலோக வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அப்ப இந்த நிரந்தரமான வாழ்க்கை அதை முடிவு பண்றது இந்த உலக வாழ்க்கை தான். இதுல கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தர் என்ன சொல்றாரோ, ஒருவேளை ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஜனங்கள் நம்மை அநியாயக்காரன், மோசமானவன், திருடன், பொல்லாதவன், கெட்ட காரியங்களை நம்மளை குறித்து சொல்லி நம்மளை கேவலப்படுத்தலாம். அது நமக்கு முக்கியம் இல்லை. நாளைக்கு நியாயம் தீர்க்க போறது இந்த ஜனங்கள் அல்ல, கர்த்தர் தான் நம்ம நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் என்னுடைய ஊழியர்களை, சபைகளை நான் பல விதத்துல எச்சரித்தேன். ஆனால் அவர் என் சத்தத்துக்கு செவி கூடாதபடினாலே நான் என் சபைகளுக்குள்ளே சுத்திகரிப்பை அனுப்புவேன். அது முழு உலகத்தையும் பாதிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே 2020 முதல் சுத்திகரிப்பு வந்தது. அந்த சுத்திகரிப்பு 4 விதமாக சுத்திகரிப்பு வரும். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகம். முதல் விசை சுத்திகரிப்பிலே கொள்ளை நோய் உலகத்திற்குள்ளே வந்தது. கொரோனா முழு உலகத்திலும் எல்லா சபைகளும் அதுல அடைக்கப்பட்டது. உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்கள் அநேகர் அதிலே மரித்து போனார். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார், முதல் ஒண்ணு தருவேன், அதன் பிறகு 2வது ஒண்ணு தருவேன். இது ஆண்டவர் இயேசுவின் நாட்களில் நடந்தது. அவர் ஊழியம் செய்த பொழுது அந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே தேவாலயத்தை அவர் சுத்திகரித்தார். அதன் பிறகு அவர் சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாகவும் தேவாலயத்தை அவர் சுத்திகரித்தார். இதே போல நடக்கும் என்று சொன்னார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்த பொழுது மோசேயின் தலைமையின் கீழ் வந்த ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகவே அந்த வனாந்திரத்துல வந்த ஜனத்தை எல்லாரையும் கர்த்தர் வனாந்திரத்துல அழித்து போட்டார். ஆனால் வனாந்திரத்துல பிறந்த அந்த புது ஜெனரேஷனை, யங் ஜெனரேஷனை யோசுவா, காலேப் தலைமையில கர்த்தர் வழி நடத்தி வாக்கு பண்ணப்பட்ட காரியத்தை சுதந்திரிக்க வைத்தார். அதே போல நான் சுத்திகரிப்பை அனுப்பி சபையை சுத்திகரித்து இளம் சந்ததியை எழுப்பி அவர்களை கொண்டு இந்த கடைசி கால வார்த்தையின் எழுப்பதிலே உலகத்துக்குள்ள அனுப்பி இப்படியாய் சபையை மனவாட்டியாக வருகைக்கு என்னுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவேன், தகுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதன் பிறகு 2023 ஆண்டவர் எனக்கு சொன்னார், 2வது சுத்திகரிப்பாகி நியாய தீர்ப்பை நான் ஆரம்பிக்க போகிறேன், அதை எச்சரித்து சொல்லு என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடியே நான் எல்லாருக்கும் முதல் நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக கர்த்தர் அநேக சபைகளுக்கு என்னை அனுப்பினார். ஆனால் அந்த 2வது நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சோசியல் மீடியா வழியாக எல்லாருக்கும் எச்சரிப்பை கொடுக்கும்படி, தமிழ்ல பேசியிருந்தாலும் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் அது போடப்பட்டது. 2024 மார்ச் 19 ஆண்டவர் குறிப்பாக என்னுடைய கண்கள் இப்பொழுது எல்லாருடைய இருதயத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய கண்கள் வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன?
சோதித்தருகிறது எல்லாரையும். எப்படிப்பட்டவர்கள், நல்லவர்களா கெட்டவர்களா, அவருடைய யோசனைகள் எப்படி இருக்கு. பூமியில ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை செய்யும் பொழுது எடுத்த உடனே அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் எல்லாத்தையும் உடனே செஞ்சிட மாட்டார். தன்னுடைய சமூகத்திலே ஜனங்களுடைய அக்கிரமம் பாவம் வந்து எட்டினதை கேள்விப்பட்டாரே, அதை கேள்விப்பட்டபடி நடக்குதான்னு அவர் பூமியில இறங்கி அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்துவார். நோவா நாட்களிலே ஜனங்களுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கிறதை கர்த்தர் கண்டு அதுக்கப்புறம் தான் பூமியை நியாயத்தீர்ப்பை அனுப்பினார். சோதோம் குமரா பட்டணம் அழிவதற்கு முன்பதாக சோதோமையிலே கர்த்தர் இறங்கி வந்து அங்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து தனக்கு வந்த எட்டின காரியத்தின்படி நடந்திருக்கா என்று சோதித்து அறிந்த பிறகுதான் அங்கு நியாயத்தீர்ப்பை அனுப்பினார். நான் இந்த 2024 மார்ச் மாதம் இந்த மெசேஜை, அது கர்த்தருடைய கண்கள் என்கிற பெயர்ல யூடியூப்ல மெசேஜா இருக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்னலாம் தீர்க்கதரிசன செய்தி கர்த்தருடைய எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் நான் லிங்க் கொடுக்கிறேன், நீங்க அதை போய் பாருங்க. ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ் எழுத வச்சேன். எல்லாம் இந்த நாட்களில தேசத்துல இப்படி நடக்கிறது, சபையில ஏன் இப்படி நடக்கிறது என்ற டீடைல்ஸ் ஆண்டவர் சொல்லி 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 சொல்லப்பட்டது. அப்ப அதை ஃபேஸ்புக்ல நான் ஷேர் பண்றதுக்குன்னு போறேன். போகும்போதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்தது. 2019 நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்ற வசனத்தை ஃபேஸ்புக்ல கர்த்தர் எனக்கு சொல்லி நான் அதை போட்டிருக்கிறேன். நான் அதை மறந்தே போயிட்டேன். இப்ப அதே ஒரு வசனத்தை இப்ப 2வது நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடியும் போட சொல்றாரு. கரெக்டா 2019 முடிஞ்சு 2020 ஆரம்பிக்கிறப்பதான் அந்த கொரோனா பலமாய் முழு உலகத்தையும் பாதித்தது. ஆனா அது பாதிக்கிறதுக்கு கரெக்டா பல மாதங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய கண்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து எப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் சொல்லிதான் அன்னைக்கு அந்த வசனத்தை போட்டேன். இப்ப 2024 கர்த்தர் மறுபடியும் அதே வசனத்தை டீட்டெயிலாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த தீர்க்கதரிசன எச்சரிக்கை செய்தியை போட சொன்னார். அது போடும்போது தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2024 இந்த 25 ஆரம்பத்துல எல்லாம் அடுத்தடுத்து தேவனுடைய நேரம் நெருங்கிருச்சு. இந்த மே 1ஆம் தேதி ஆண்டவர் இந்த பூமியில அக்கினியை அனுப்ப போகிறார். அது ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் செஷனா அது நடத்தணும். பூமியில அக்கினியை போட போகிறார். ஆனா அந்த அக்கினி முதல்ல என்ன செய்யும், 2வது என்ன செய்யும் என்று எச்சரிப்பாய் சொன்னார். இந்த வாரத்துல நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனம் காண்பித்து இந்த பூமியை காண்பித்து, பூமியில எல்லா செடிகள் வயல் நிலங்கள் மாதிரி பூமி முழுவதும் செடிகளா இருக்கு, எல்லாம் முளைச்சிருக்கு. அவைகள் மீது வெட்டுக்கிளிகள் வந்து உட்கார்ந்து, அவைகள் எல்லாம் இப்ப மேல இருந்து உத்தரவு வந்துச்சுன்னா உடனே பூமியில் உள்ள எல்லா செடிகளையும் கடித்து கொதறி போடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். வெட்டுக்கிளிகளை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். அந்த வெட்டுக்கிளிகள் இப்படி படையெடுத்து வரும் பொழுது எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தாலும் அவைகள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பெரிய பஞ்சம் உண்டாகும். ஆண்டவரே வெட்டுக்கிளிகளை இப்படி தேசத்துல பஞ்சத்தை உண்டாக்குறதுக்கு அனுப்புகிறார். அப்ப இந்த வெட்டுக்கிளி எதை காண்பிக்கிறது என்றால் கொள்ளை நோயை காண்பிக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று சொல்லும் பொழுது அழிவு சடிதியாய் வரும் என்று சொன்னது போல இன்னைக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இவைகள் எல்லாம் தேவனுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கு. ஆண்டவர் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாருன்னா தேசத்துக்குள்ள இந்த கொள்ளை நோய்கள் வந்து அதனால் வரப்போகிற ஆபத்து மிகவும் கொடிதான் இருக்க போகுது, மிகவும் பொல்லாப்பா இருக்க போகிறது. ஆண்டவர் இதுக்கு முன்பதான் அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்ல வைத்திருக்கிறார். முதல் வயசு கொரோனா காலத்துல வந்த ஆபத்தை பார்க்கிலும் இந்த 2வது ஆபத்துல வரப்போகிறது மகா கொடியதா இருக்கும் என்று. ஆனால் நம் தேவன் தீங்கு செய்கிறவர் அல்ல, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இப்படி ஜனத்து மேல வருகிற இந்த காரியத்தை அவர் விரும்பல. என்னைய கூட நிறைய பேர் சொன்னாங்க, எல்லாரும் சாகணும்னு எதிர்பார்க்கிறேன், இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் எச்சரிப்புக்கு அனுப்புகிறது, தம்முடைய தாசர்களை எச்சரிப்பாக பேச வைக்கிறவருடைய நோக்கமே எதற்காக என்றால் ஜனங்கள் தனக்கு நேராக திரும்புவதற்கு. அப்படித்தான் இந்த கடைசி வார்னிங், இந்த ஃபைனல் வார்னிங், இறுதி எச்சரிக்கை எல்லாருக்கும் நீ கொடு என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் இந்த சூழ்நிலையிலாவது என்னுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இவர்கள் என்னிடத்துக்கு நேராக திரும்ப விட்டோம். சகரியா 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னிடத்துக்கு திரும்புங்கள். கர்த்தரிடத்துக்கு திரும்புவதுன்னா என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் அப்படி நிப்பாட்டிட்டு, எதை பேசிட்டு இருக்கிறோமோ அதை அப்படியே நிப்பாட்டிட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு அதை செய்யறது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் ஒரு சபையை நடத்திட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் பல காரியங்களை நீங்க செஞ்சிட்டு இருக்கலாம். செய்யறதெல்லாம் அப்படி நிப்பாட்டுங்க. நிப்பாட்டி
ஆண்டு சமூகத்துல போய் உட்கார்ந்து உங்களை எம்டி ஆக்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். இப்படித்தான் என்னுடைய ஊர்ல சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியர் இருந்தார். இப்பொழுது மரித்து போனார். அவருடைய வாழ்க்கையில, அவருடைய ஊழியத்தில, அவருடைய சபையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு செழிப்பும் இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஜனங்களுக்குள்ள அந்த எதுவுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு, ஆண்டவரே ஏன் இப்படி இருக்கு, என் சபை இப்படி இருக்கு, ஏன் ஆத்துமாக்கள் வரவே மாட்டாங்க, ஏன் இப்படி இருக்குன்னு சொன்ன பொழுது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு, பலிபீடத்தை சரிப்படுத்து என்று. இவர் எழுந்தார், பெரிய சுத்தியில எடுத்து போய் அவர் சர்ச்சில் உள்ள ஆல்டரை அடிச்சு நொறுக்கிட்டு இவரே கையால ஒடிச்சு நொறுக்கினார். நல்ல லேட்டஸ்ட் ஸ்டைல்ஸ்ல அப்படியே புதுசா பலன்னு ஒரு பலிபீடம் கட்டி வச்சார். ஆனா மாறவே இல்லை. இதை நாங்க கேள்விப்பட்ட பொழுது, ஐயோ கர்த்தர் பலிபீடம் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய இருதயத்தை சொல்றாரு. பாருங்க எந்த அளவு உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இராமல் ஆண்டவர்கிட்ட போய் வெளியரங்கமான காரியத்தை சுத்திகரிப்பு பண்ணாம, உள்ளுக்குள்ள ஆதியில நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்த பொழுது என்ன நோக்கத்துல இருந்தீங்க, என்ன விதமான ஒரு பாரத்துல இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் நிதானிச்சு பார்த்து, அன்னைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காக எந்த அளவு செயல்பட்டீங்க, இன்னைக்கு மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக எந்த அளவு செயல்பட்டு இருக்கிறீங்க என்பதை நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு நேராய் திரும்பி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. விசுவாசிகள், நீங்கள் உங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்றபடி உங்களை ஆஸ்வதிக்கிற, உங்களுக்கு சமாதானம் சொல்ற, உன் இதயத்தில் விரும்புகிறபடியெல்லாம் உனக்கு நடக்குன்னு சொல்ற போதகர்களை நீங்கள் எதிர்பாராமல், உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற, உங்களுடைய கர்த்தருக்கு நேராய் திருப்புகிற உண்மையுள்ள ஊழியர்களை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர்ட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை காட்டுவார். அப்படிப்பட்ட சபைகளுக்கு போங்க, அப்படிப்பட்ட ஆராதனைகளுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வழிகளை செவைப்படுத்துங்கள். இப்படி கர்த்தருக்கு நேராய் திரும்புவது என்றால், நாம் இதுவரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் நிப்பாட்டிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நேரா திரும்புற நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ள, பாவங்களை மன்னிக்கிற. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்களானால், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் அவர்களுக்கு மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன். பாருங்க, நமக்குள்ள மாற்றம் உண்டாகிறது தான் எழுப்புதல். நமக்குள்ள தேவன் விரும்புகிற விதமாக நம்ம வாழ்றதுக்கு பெயர் தான், அதுதான் எழுப்புதல். அப்படி வரும்பொழுது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவரை அறியாது இருக்க ஜனங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அந்த சேமம், அந்த ஹீலிங், அந்த செழிப்பு தேசத்துக்குள்ள உண்டாகும். ஆகவே ஆண்டவர் இந்த செய்தி வழியாக ஒரு இறுதி எச்சரிப்பு எல்லாருக்கும் கொடுக்கிறார். நீங்க அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு முன்பதான் உங்களை தாழ்த்தி பணிந்து செய்கிற உங்களுடைய வழிகளின்படி நடவாமல், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு, ஒருவேளை நீங்க ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், கர்த்தருக்கு நேராய் திரும்புங்க. அப்பொழுது அவர் நமக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்டு நம்மை மாத்திரமல்ல முழு பூமியையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவார்.